வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா 16th சாப்டரில் நுகர்வோர் பாதுகாப்பின் தேவை அப்படின்னு. சரி, நுகர்வோர் பாதுகாப்புக்கு எப்படி செயல்படணும் அப்படின்னு பார்த்தா, அரசு, வணிகம், நுகர்வோர் இவங்க மூணு பேருமே நுகர்வோர் கன்சியூமரிசத்தில் வணிகம், நுகர்வோர், அரசு 3 பேர் 3 முக்கிய கூறுகள். இதை நம்ம இந்த லெசன் பார்க்கும்போது ஸ்டார்டிங்லேயே நம்ம பார்த்தோம். இவங்க 3 பேருக்குமே இதில் பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரி, இப்போ இது மூணுமே உங்களுக்கு ஒரு 5 மார்க் கொஸ்டினாக வரும். அதாவது நுகர்வோர் பாதுகாப்பில் வணிகத்தின் பங்கு யாது அப்படின்னு கேட்பாங்க, அரசின் பங்கு யாதுன்னு கேட்பாங்க, நுகர்வோரின் பங்கு யாதுன்னு கேட்பாங்க. இது மூணுமே உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின். ஒன்றும் பார்க்கலாம். சரியா? ரொம்ப ஈஸி. நீங்கள் சீக்கிரம் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் என்னென்னா ஹெட்டிங்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எழுதணும், புரிஞ்சுக்கிட்டு எழுதணும், அதுதான் முக்கியம். சரி, ஃபஸ்ட்டு பாருங்கள், நுகர்வோர் பாதுகாப்பில் வணிகத்தின் பங்கு. இதில் பாருங்கள் என்னென்னா கன்சியூமருக்கு அவங்களுடைய பாதுகாப்பு, ஒரு ப்ரொடியூசர், ஒரு தொழில் பண்ணுறவங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க எப்படியெல்லாம் இருக்கணும், அவங்களுடைய பங்கு என்ன, அவங்க எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாரு, விலை உயர்வை தவிர்த்தல் அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதாவது வணிகர்கள் செயற்கையாக பற்றாக்குறை ஏற்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அப்படி தானே சொன்னாங்க. அதுலேருந்து தான் இவங்க நுகர்வோர் பாதுகாக்கணும் அப்படின்லாம் சொன்னோம். இதில் வணிகத்துடைய பங்குங்கிறதுல ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய காலத்தில் கூட அவங்க அந்த பொருளோட விலையை ஜாஸ்தி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நல்ல பாயிண்ட்டை புரிஞ்சுக்கோங்க. பற்றாக்குறை ஏற்படக்கூடிய ஒரு சூழலில் கூட அவங்க என்ன செய்யக்கூடாது, அந்த பொருட்களோட விலையை உயர்த்தக்கூடாது. இது வணிகத்தினுடைய பங்கு, ஃபஸ்ட்டு ஒன். செகண்ட் ஒன், பதுக்கலை தவிர்த்தல் அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம செயற்கையான பற்றாக்குறை உருவாக்குறாங்க, பதுக்கலை தவிர்த்தல் அப்படின்னா அவங்கக்கிட்ட போதிய ஸ்டாக் இருக்கும், ஆனால் வெளியே இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதிகமாக லாபம் ஈட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கக்கூடாது. ஒரு தொழில் நடத்துகிறாங்க, அவங்களுடைய அடக்க விலை, அவங்க பொருளை எப்படி தயாரிக்கிறாங்களோ அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அவங்களுக்கும் ப்ராஃபிட் இருக்கிற மாதிரி விற்கணும், நுகர்வோருக்கும் எங்களுக்கு எந்த பாதிப்பு இல்லாமல் இருக்கணுமே ஒழிய, அவங்க செயற்கையான பதுக்கல்னா என்ன அர்த்தம்னா, அவங்ககிட்ட போதிய ஸ்டாக் இருக்கும், அவங்களே என்ன செய்வாங்க, ஸ்டாக் இல்லைன்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படிங்கிறாங்க. பதுக்கலை தவிர்த்தல் அப்படிங்கிறது. தேர்ட் ஒன், உயர் தரத்திற்கு உத்தரவாதம் அளித்தல் அப்படின்னா, அவங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு அவங்க என்ன பொருள் வணிகத்தில் வெளியிடுறாங்களோ, கன்சியூமருக்கு அதுக்கு அவங்க என்ன செய்யணும், உத்தரவாதம் கொடுக்கணும். அதாவது அவங்க விற்கிற பொருளுக்கு அவங்க என்ன செஞ்சுக்கணும், உத்தரவாதம் கொடுக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம், நல்ல பொருட்களை தான் அவங்க என்ன செய்யணும், தரமான பொருட்களை தான் அவங்க என்ன செய்யணும், கன்சியூமருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது, சர்ச் பண்ணணும் அப்படிங்கிறது. ஃபோர்த் ஒன், பொருட்கள் குறித்த தகவல்கள் அளித்தல் அப்படின்னு. இப்போ நம்மளுக்கு என்ன சொன்னோம், விளம்பரங்கிறது என்னென்னா, ஒரு வணிக நிறுவனம் அவங்களுடைய பொருட்களை பற்றின விவரங்களை கன்சியூமர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அப்போது அந்த பொருளுடைய குவாலிட்டி, குவான்டிட்டி, அதோடைய மூலப்பொருட்கள் என்னென்ன, அதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும், அதை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது எல்லா விவரங்களும், தெளிவான விவரங்களை, உண்மையான விவரங்களை சொல்லணும் அப்படிங்கிறதா என்னென்னா பொருட்கள் குறித்த தகவல்களை அளித்தல் அப்படிங்கிறது. ஃபிஃப்த் ஒன், விளம்பரங்களின் உண்மை. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது விளம்பரங்கள் கொடுக்குறாங்க இல்லையா, அது பொய்யான விளம்பரங்களாக இருக்கக்கூடாது, மோசடியான தகவல்களை அளிக்கக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த பொருட்கள் அவங்க தரமான பொருளாக தயாரிக்கும் பொழுது அந்த பொருளோட குவாலிட்டி என்ன, உண்மையான ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொன்னோம் இல்லையா, அதோடு சேர்ந்து தான் இந்த பாயிண்ட்டும் வரும். விளம்பரங்கள் பண்ணும்போது விளம்பரத்தில் என்னென்னா, அவங்க பொருள் என்னவோ அதை அப்படியே கன்சியூமர்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறாங்க. விளம்பரத்தில்னா அந்த பொருளோட உண்மைத்தன்மை என்னவோ அதை மட்டும்தான் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. சிக்ஸ்த் ஒன், தீங்குகளிலிருந்து பாதுகாத்தல் அப்படின்னா, தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்களை அவங்க என்ன செய்யக்கூடாது, ப்ரொடியூஸ் பண்ணவே கூடாது, தயாரிக்கவே கூடாது அப்படிங்கிறாங்க. கெட்டுப்போன பொருளையோ இல்லை சுகாதாரம் இல்லாத பொருட்களையோ, இந்த மாதிரி பொருட்களை என்ன செய்யக்கூடாது, அவங்க தயாரிக்கக்கூடாது. அந்த பொருட்கள் இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற கன்சியூமர் வாங்கினதுக்கு அப்புறமேல அந்த பொருள் ஒரு பிரச்சனையான பொருளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கன்சியூமர் ஃபீல் பண்ணும் பொழுது, அவங்க குறைகளை சொல்லும்போது இவங்க என்ன செய்யணும்னா, அதை உடனே என்ன செய்யணும், திரும்ப வாங்கிக்கிட்டு திரும்ப அதாவது ரிட்டர்ன் வாங்கிக்கிறணும். சரியா? அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா, தீங்குகளிலிருந்து பாதுகாத்தல் அப்படிங்கிறது. அப்புறம் என்னென்னா, 7th ஒன், பணத்தை திருப்பி கொடுக்கும் உத்தரவாதம் அப்படின்னா, பணத்தை திருப்பி கொடுக்கும் உத்தரவாதம்னா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன்லப்பா, அதாவது நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம்,
வாங்கிட்டு சரி அது வந்து நம்மளுக்கு திருப்தியாக இல்லை, ஏதோ ஒரு டேமேஜ் ஆகிருக்குன்னு வைங்களேன், திரும்ப கொண்டே கொடுக்குறோம். டேமேஜ்னு அவங்களுக்கும் தெரியுது காட்டும் பொழுது. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சரி இதை கொடுத்துட்டு வேறு எடுத்துகிட்டு போங்க அப்படிம்பாங்க. ஆனால் பணத்தை திருப்பி கொடுக்குறதுக்கு தயங்குறாங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பணத்தை திருப்பி கொடுக்கணும். இப்போ நம்மளுக்கு வேறு பொருள் வாங்கணும், நம்ம விருப்பப்பட்டால் வாங்கலாம். இல்லை எனக்கு இந்த பொருள் வேண்டாம், இது டேமேஜாக இருக்குது, அது உண்மைங்கிற பட்சத்தில் நம்ம பில்லு எல்லாம் கரெக்டாக நம்ம கொண்டு போய் கொடுத்து டேமேஜாக இருக்குன்னு அவங்களும் ஆமாம் இது டேமேஜாக தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமேலும் அவங்க என்ன செய்யணும்னா பணத்தை திருப்பி கொடுக்கணும். அதுக்கு அவங்க என்ன செய்யணும்? உத்தரவாதம் கொடுக்கணும். இதெல்லாம் இந்த வணிகத்தின் பங்கு. ஒரு வணிக நிறுவனம் வச்சுருக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய பங்கு, ஒரு தொழில் நடத்துகிறவங்களுடைய பங்குகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியா? 8th one, நுகர்வோர் குறைபாடுகளை தீர்த்தல். இப்போ நீங்கள் நிறைய கடைகள்லாம் பார்த்துருப்பீங்க, என்னென்னா ஒரு நோட் வச்சுருப்பாங்க, ஃபீட்பேக் எழுதிட்டு போகிற மாதிரி. நம்ம கஸ்டமர் நம்ம போனோம்னா நம்ம கடைக்கு போகிறோம் இல்லையா, அவங்க கடையில் வந்து எப்படி வந்து பொருட்கள் இருந்துச்சு, அவங்களுக்கு திருப்தியாக இருந்துச்சு, அவங்களோட ஃபீட்பேக் இங்கே வந்து எழுதிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எதுக்காக அப்படின்னா, அவங்க இப்போ வந்து குறைகள் எழுதணுன்னே ஒவ்வொருத்தரும் அவங்களோட ஒப்பீனியன் எழுதுவாங்க இல்லையா, அதிலிருந்து அந்த நிறுவனம் வந்து ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா அதை வந்து க்யூர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்கள வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கன்சியூமரை வந்து என்ன செய்யணும், நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஃபஸ்ட்டு அவங்க வந்து கன்சியூமராக உள்ளே வருவாங்க, அவங்கள கஸ்டமராக மாற்றுறதுக்கு ஒரு வணிகம் வந்து முயற்சி பண்ணுவாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. அப்போ அவங்களோட குறைபாடுகளை இவங்க என்ன செய்யணும்? தீர்க்கணும் அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அவங்க வாங்கின பொருள் வந்து அவங்களுக்கு திருப்தியாக இல்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை அவங்க கொண்டு வரும் பொழுது அவங்க சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியாப்பா? இது என்னது? நுகர்வோர் பாதுகாப்பில் வணிகத்தின் பங்கு. 8 பாயிண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு 5 பாயிண்ட்ஸ் படிச்சுக்கோங்க. சரி, எப்போவும் சொல்கிறதா 5 பாயிண்ட்ஸ்னால் 5 பாயிண்ட்ஸ் மட்டும் படிக்காதீங்க, 1-2 எக்ஸ்ட்ராவாக படித்து வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்து நுகர்வோர் பாதுகாப்பில் அரசின் பங்கு. இதில் வந்து நீங்கள் ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கலாம், மைண்டில் வச்சுக்கலாம். இது வந்து உங்களுக்கு 5 மார்க்கில் கேட்குறாங்க. ஆனால் நீங்கள் வந்து பாயிண்ட்ஸாக பிரித்து எழுதுங்க, அவ்வளோதான். ஒரே விஷயம் என்னென்னா, அரசாங்கம் வந்து நுகர்வோரோட பாதுகாப்புக்காக நிறைய சட்டங்கள் எடுத்திருக்கிறாங்க, நிறைய சட்டங்களை வந்து நிறைவேற்றிருக்கிறாங்க. நீங்கள் பின்னாடி படிப்பீங்க என்னென்ன சட்டங்கள் இருக்குன்னு சொல்லி. இந்த உணவுப் பொருள் கடப்படமாக இருக்கட்டும், போட்டி சட்டம் சொல்லி எல்லாத்துக்குமே ஒரு சட்டம். அந்த சட்டங்களை வந்து இயற்றுறது மட்டுமே இல்லாமல் அது ஏட்டளவில் வைக்காமல் அதை வந்து நடைமுறைப்படுத்தணும். அந்த சட்டங்களை மீற வணிக நிறுவனங்களுக்கு வந்து தகுந்த தண்டனை கொடுக்கணும். அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஒரு அரசின் பங்கு, நுகர்வோர் பாதுகாப்பில் அரசின் பங்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா அப்போ தான் அடுத்து இருக்கிறவங்க வந்து அந்த ஒரு நுகர்வோர் பாதுகாப்புக்கு ஏற்ற பொருட்களை மட்டும்தான் நம்ம வந்து தயாரிக்கணும், ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அது ஏட்டளவில் வந்து அந்த சட்டத்தை கொண்டு வராமல் அதை நடைமுறைப்படுத்தணும், அதை மீறவங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கணும் அப்படிங்கிறது அரசினுடைய பங்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, அவ்வளோதான் பாயிண்ட்ஸே, அவ்வளோதான். இதை நீங்கள் 1 by 1 எழுதுனீங்கன்னா அதுதான் பாயிண்ட்ஸ். சரியா? நுகர்வோர் பாதுகாப்பில் நுகர்வோரின் பங்கு என்ன அப்படின்னு நம்மளே பாதுகாக்கணும்னா என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு ஒன், இப்போ நீங்கள் இந்த பாயிண்ட்ஸ் நிறைய இருக்குது, ஏதாவது ஒரு 5 பாயிண்ட்ஸ் எழுதணும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து உங்கள் கையில் மொபைல் இருக்குது, மொபைல் வந்து எடுக்கிறீங்க, அதுக்கப்புறம் என்ன செய்கிறீங்க? ஆன் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் இப்போ வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்பணும்னு நினைக்கிறீங்க வச்சுக்கோங்க. இல்லை குரூப்பில் இப்போ நம்ம குரூப்பில் வந்து என்ன மெசேஜ் போட்டிருக்கோம், நம்ம ஸ்கூல் குரூப்பில் என்ன மெசேஜ் போட்டிருக்கோம் நீ பார்க்கணுன்னு வச்சுக்கோங்க. முதல்ல மொபைல் எடுக்கிறீங்க, அதை ஆன் பண்ணுறீங்க, அப்புறம் லாக்கெல்லாம் போட்டு வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த லாக்கெல்லாம் ஓப்பன் பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் வந்து வாட்ஸ்அப்பில் போகிறீங்க. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் நீங்கள் எந்த குரூப்புக்குள்ளே, நம்ம ஸ்கூல் குரூப்புக்குள்ளே வரணும்னா ஸ்கூல் குரூப் ஆன் பண்ணுறீங்க, உங்களுக்கு மெசேஜை பார்க்குறீங்க, திரும்ப ரிப்ளை பண்ணுறீங்க. அப்படி தானே? அப்போது 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தானே வருது. அதே மாதிரி மைண்டில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. இதில் வந்து 5 பாயிண்ட்ஸ்னால் ஃபஸ்ட்லேருந்து எப்படி கரெக்டாக வருதுங்கிறத முதல்ல நீ புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமே படிக்கிறத கொஞ்சம் ஈஸியாக படிச்சுக்கோ. சரியா? கஷ்டப்பட்டு முட்டி படிக்காமல் கொஞ்சம் விருப்பப்பட்டு படி. சரியா? ஃபஸ்ட்டு ஒன், கிராம அளவில் நுகர்வோர் நடவடிக்கை குழுக்களை உருவாக்கி நுகர்வோரின் உரிமைகள் குறித்து கல்வி புகட்ட வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஃபஸ்ட்டு கிராமங்கள்ல இருந்து ஆரம்பிக்கணும். நுகர்வோர் நடவடிக்கை குழுக்கள், சின்ன குழுக்கள் வந்து ஆரம்பித்து அவங்களுக்குள்ள முதல்ல கிராமத்தில் ஆரம்பிக்கணும். நுகர்வோர்னா யார், நம்மளுடைய உரிமைகள் என்ன, நுகர்வோர் பற்றின விஷயங்களை முதல்ல கிராமத்தில் இருக்கவங்களுக்கு என்ன செய்யணும்? அவங்களோட உரிமைகளை பற்றி தெரிய வைக்கணும். ஒரு சின்ன விஷயங்கள் கூட அவங்களுக்கு சொல்லணும். நம்ம வந்து நீங்கள் கடைக்கு போனீங்கன்னா பில்லை வாங்குங்க, கேட்டு வாங்குங்க அப்படிங்கிறதாகட்டும், நீங்கள் பொருளை வந்து செக் பண்ணி வாங்குங்க அப்படிங்கிறதாகட்டும், சின்ன விஷயங்களை வந்து அவங்களுக்கு நுகர்வோருடைய உரிமைகள் என்னன்னு முதல்ல கிராமத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு குழுக்களை அமைச்சு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன்,
நுகர்வோர் பாதுகாப்பு முகமைகள் மூலம் நுகர்வோரின் குறைகள் மற்றும் புகார்கள் மீது உரிய விசாரணை செய்து அவற்றுக்கு உரிய தீர்வு காண ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும். இப்போ நுகர்வோருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா என்ன செய்யறது? அப்போ அதுக்குன்னு இருக்கக்கூடிய முகமைகள் அவங்க குறைகளை கேட்டறிஞ்சு அதுக்குரிய அமைப்புக்கு அதை என்ன செய்யணும், விசாரணைக்கு கொண்டு போகணும். அதுக்கு ஒரு அமைப்பை என்ன செய்யணும், உருவாக்கணும். தேர்ட் ஒன், தொழில்துறை விதிகளின்படி வணிக நிறுவனங்களை ஒழுங்குபடுத்த வேண்டும். தொழில்துறை விதிகளின்படி தானே வணிக நிறுவனங்கள் வந்து இருக்கணும், அதை வந்து ஒழுங்குபடுத்தணும். ஃபோர்த் ஒன், தன்னார்வ நுகர்வோர் குழுக்கள் ஊடகங்கள் வாயிலாக நுகர்வோர் சட்டங்கள் குறித்த தகவல்களை வழங்கி நுகர்வோருக்கு ஏற்படும் பாதிப்புகளுக்கு எதிரான கல்வி அறிவு புகட்ட வேண்டும். அப்படின்னா என்னென்னா, நுகர்வோர் குழுக்கள் வந்து தன்னார்வ குழுக்கள்னு என்ன, இஷ்டப்பட்டு நுகர்வோர் பாதுகாக்கணுங்கிறதுக்காக சேர்ந்துருக்கிறாங்களே அந்த குழுக்கள் வாயிலாக என்ன செய்ய, ஊடகங்கள்னா மீடியாக்கள் மூலமாக என்ன செய்யணும்னா நுகர்வோர் அவங்களுக்கு சேர வேண்டிய அந்த விழிப்புணர்வு, அவேர்னஸ், அவங்களுடைய உரிமைகள் என்னங்கிற விஷயங்களை அந்த நாலேஜை அவங்களுக்கு கொண்டு போகணும், அவங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், வணிகர்களுடைய தவறான வணிக நடைமுறைகளுக்கு அப்படின்னா என்னென்னா, விருப்பப்படாத நுகர்வோருக்கு விரும்பத்தகாத விஷயங்கள் அந்த வணிக நடவடிக்கையில் நடக்கும் பொழுது அதை வந்து கேட்குறதுக்கு, அதுக்கு எதிராக குரல் கொடுக்கறதுக்கு இந்த நுகர்வோர் இயக்கங்களை என்ன செய்யணும், ஏற்படுத்தணும் அப்படிங்கிறாங்க. நுகர்வோர் இயக்கங்களை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் நுகர்வோர் கூட்டுறவுகளை பலப்படுத்துதல் அப்படின்னா முதல்ல ஏற்படுத்திடுறீங்க, அதுக்கப்புறம் அதை என்ன செய்யணும், இன்னும் நல்லா பலப்படுத்தணும். அப்படின்னா என்ன அர்த்தம், அதை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு போகணும், திறமையானதாக கொண்டு போகணும் அப்படிங்கிறாங்க. நுகர்வோர் கூட்டுறவுகளை வந்து பலப்படுத்தணும் அப்படின்னா இன்னும் நுகர்வோருடைய பாதுகாப்புக்காக அவங்க என்ன செய்யணும், எஃபர்ட் போடணும் அப்படிங்கிறது மாதிரி. செவன்த் ஒன், நுகர்வோர் குழுக்கள் பாராளுமன்றம் சட்டமன்ற உறுப்பினர்களை அணுகி நுகர்வோரின் குறைகளை பிரச்சனைகளை பாராளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்களில் பேசி அரசின் கவனத்தை ஈர்க்க செய்தல். அப்படின்னா நான் நுகர்வோரியலுடைய முக்கியத்துவம் படிக்கும் பொழுது நான் சொன்னோம் இல்லையா, அரசின் கவனத்தை ஈர்த்தல் ஒரு பாயிண்ட் படிச்சிங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அரசுக்கு எப்படி தெரியும் நுகர்வோருடைய குறைகளை வந்து அவங்க சட்டமன்றத்திலேயோ பாராளுமன்றத்திலேயோ கொண்டு போகும் பொழுது தான் அந்த நுகர்வோர் குழுக்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த குழுக்கள் மூலமாக கொண்டு போகும்பொழுது தான் அவங்களுக்கு நுகர்வோருடைய குறைகள் என்னன்னு தெரியும். அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு அவங்க என்ன முயற்சி எடுப்பாங்க, ஏதாவது முயற்சிகளை எடுப்பாங்க. சரியா? அதுக்கப்புறம் எய்த் ஒன், பொருட்களின் தரத்தை பரிசோதிக்க மாவட்டந்தோறும் பரிசோதனை கூடங்களை உருவாக்குதல். பொருட்களின் தரத்தை சோதிக்கன்னா அந்த பொருட்களை வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சோதனைக்கு உட்படுத்தும் பொழுது அந்த பொருட்கள் வந்து தரமில்லாத பொருட்கள் வந்து வர்றது என்ன ஆயிரும், குறைஞ்சிரும். அப்படி தானே பரிசோதிப்பாங்க அப்படின்னா என்ன தான், அதை வந்து செக் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சாலே அடுத்தடுத்து வரக்கூடியது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் இல்லையா, அது நுகர்வோர் இயக்கங்கள் மூலமாக செய்யணும் அப்படின்னு. நைன்த் பாயிண்ட் பாருங்கள், தன்னார்வ நுகர்வோர் அமைப்புகள் ஊடகங்கள் மூலம் உற்பத்தியாளர் மற்றும் வணிகர்களின் தவறுகளை சுட்டிக்காட்ட செய்தல். சரி, இதெல்லாம் தரங்கத்தை வந்து பரிசோதிக்கணும் அப்படியெல்லாம் சொல்கிறோம், ஆராய்ச்சி அதில் ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா அவங்க என்ன செய்யணும், கண்டிக்கணும் அப்படிங்கிறத சுட்டி காட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். சரி, சுட்டி காட்டியும் அவங்க வந்து அதை பற்றி கேட்கலன்னு வைங்க, நுகர்வோர் சட்டத்தை மீறி செயல்படுறாங்கன்னா அவங்கள என்ன செய்யணும், அதுக்குண்டான அலுவலர்கிட்ட அதுக்குண்டான அதிகாரிகள்கிட்ட கொண்டு போய் அவங்களுக்கு அதுக்கு முறையீடுகள் புகார் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. புகார்களை சம்மந்தப்பட்ட சட்ட அமலாக்க அதிகாரிகளிடம் தெரிவித்து உரிய நடவடிக்கை எடுக்க செய்தல் அப்படிங்கிற மாதிரி. சரியா? இப்போ இதில் பாருங்கள், இது வந்து கொஞ்சம் முக்கியமான கொஸ்டின், இதை பார்த்துக்கோங்க. நுகர்வோரின் பங்கு என்னென்னு சொன்னோம். ஃபஸ்ட்டு கிராம அளவில் வந்து நுகர்வோர் நடவடிக்கைகளை குழுக்களை உருவாக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஏதாவது புகார்கள் இருந்துச்சுன்னா அதுக்குரிய அதை கேட்குறதுக்குன்னு ஒரு அமைப்பை உருவாக்கணும். தொழில்துறை விதிகளை வந்து மீறாத அளவுக்கு அதை வந்து ஃபாலோ பண்ணுற அளவுக்கு அந்த நிறுவனங்களை வந்து ஒழுங்குபடுத்தணும். அதுக்கப்புறம் என்னது, தன்னார்வ நுகர்வோர் குழுக்கள் மூலமாக மீடியாக்கள் மூலமாக அவங்களுக்கு வந்து ஒரு நாலேஜ் அவேர்னஸ் கொண்டு போகணும். அதுக்கப்புறம் தவறான நடவடிக்கைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எதிர்த்து கேட்கணும் இல்லையா, அதுக்கு போராடுறதுக்காக நுகர்வோர் இயக்கங்களை உருவாக்கணும். அதுக்கப்புறம் அதை பலப்படுத்தணும். அதுக்கப்புறம் என்ன சொல்லணும், அரசோட கவனத்துக்கு இதை கொண்டு போகணும். அதையும் மீறி ஏதாவது தவறுகள் இருக்கும் பொழுது அந்த நுகர்வோருடைய பொருட்களுடைய தரத்தை வந்து பரிசோதிக்கணும். அதையும் மீறி தவறுகள் ஏற்படும் பொழுது அதை சுட்டி காட்டணும். அதையும் தாண்டி அவங்க வந்து சட்டத்தை மீறும் பொழுது அதுக்குரிய அதிகாரிகிட்ட அவங்கள வந்து இது வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும்